பாதிப்பு இன்னொருத்தருக்கு தானே. நம்ம வந்து போறதானே வரதானே அந்த ஏனதானமா இருந்தா ஒரு விஷயத்தை எடுத்து செய்ய முடியாது. அவனுக்கு ஏற்பட்ட பாதிப்பு நம்மளுக்கான பாதிப்பு, அவனை அந்த குடும்பத்துக்கு ஏற்படுற பாதிப்பு நம்ம குடும்பத்துக்கு ஏற்பட்ட பாதிப்பா சிந்திங்க. அப்பதான் நீங்க போராட்ட காலத்துல முழுமையா போராட முடியும். அவனுக்கு அடி வாங்கினா அவன் அடிச்சுட்டாங்க போலாம் வாங்க அப்படிங்கிற ஏனதான போயிட்டு வரவே கூடாது எப்பயுமே. அந்த அடி நம்மளுக்கு விழுந்திருந்தா எவ்வளவு கோவம் வந்திருக்கோ, எவ்வளவு வெறி வந்திருக்குமோ அந்த வெறியோடையும் அந்த கோபத்தோடையும் அந்த சிந்தனையோட தான் நம்ம மக்களோட பணிகள் செய்யணும். அப்பதான் நம்ம மக்கள் மத்தியில நம்ம வளர முடியும், சமூகத்துக்காக உழைக்க முடியும். எதுவுமே பண்ண தேவையில்லை. உண்மையாலுமே சமூகத்தை நேசித்து சமுதாயத்தில் உழைச்சா இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கொடுக்கும். ஆனா அது காலங்கள் எடுத்துக்கும். இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு 10 தோழர்களோட நம்ம பேசிட்டு இருக்கோம். வருங்காலங்களில் 100 ஆகும், 500 ஆகும், 1000 ஆகும். காலங்கள் எடுத்துக்கும். ஆனா அந்த காலங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தகுதியோட தரத்தோட நடந்துக்கணும். அப்பதான் இந்த இயற்கை கொடுக்கும். கட்டாயம் கொடுக்குங்க. யாருமே எடுத்தோடனே கட்சி ஆரம்பிச்சு எடுத்தோடனே பெரிய லெவலில் வரல. போராட்ட காலத்தில் 1000 சித்திரவதைகள், 1000 சிறைகள், 1000 வழக்குகள், தொந்தரவு எல்லாம் 10 ஆண்டு பிற்பாடு தான் அவங்க வந்து அவங்க நல்லா ஸ்கேன் பண்ணி வர முடியுது. நம்மளும் அது மாதிரி தான்.